அன்பிற்கினிய ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன். பல சோதனை கடல்களை கடந்து கொண்டிருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத ராசி பலன் சற்று இதமான ராசி பலனாக அமைகிறது. பல வகையில் உங்களுக்கு தொல்லைகள் நடந்து கொண்டிருக்கலாம், வம்பு வழக்குகள் வந்து கொண்டிருந்திருக்கலாம். அவையெல்லாம் தாண்டி வந்து விட்டீர்கள். இனி போற காலங்களுக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும், நலமே உண்டாகும். ஆக பல தடைகளை உடைத்து வெற்றி நடை போடக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஆக எதிர்காலங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். போக போக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கோள்கள் இருந்து நட்பு வட்டத்திலையும் சில சோதனைகளை கொடுத்து வந்திருப்பார்கள். அவையெல்லாம் சற்று மாறி சென்று செவ்வாய்வான் உங்களுக்கு நல்ல இடத்தில் நன்மை தரக்கூடிய இடத்தில் வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் வண்டி வாகனத்தில் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் மிகவும் எச்சரிக்கையாக சென்று வாருங்கள். ஏன்னா வண்டி வாகனத்தில் சென்று வரக்கூடியவர்களுக்கு பல சோதனைகள், வேதனைகளாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளாம் இருக்கிறது. மற்றபடி எதிர்காலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. போக போக நன்மைகள் உண்டு. பல வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. ஆக இதுவரை ஒதுங்கி இருந்த உற்றார் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய நேரமாக அமைகிறது. தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொட்ட காரியங்களில் வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. ஆக 6ஆம் பாவத்தில் இருந்து வந்த உங்களுடைய பாக்கியாதிபதி, இதுவரை சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் இவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக பஞ்சமாதிபதி 6ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானத்துக்கு வருகிறார். அது ஒரு வகையில் நற்பலனி. உங்களுடைய யோகாதிபதி பிளஸ் பாதாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஈஸ்வரவான் திருக்கணிதப்படி லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு சிறு சோதனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாங்கள் பொன்னமராதி அருகிலுள்ள வேந்தன்பட்டி நந்தீஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள், வளம் பெறுவீர்கள். வேந்தன்பட்டி நந்தீஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள்.